இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். அதாவது நான் நான் இதில் சொல்லியிருந்தேன் 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு. அதாவது 3 பேர் தான் கடைசியில் இருக்கிறாங்க என்று போட்டு இதாகணும். 3 பேர்னு சொன்னால் ஒன்று முருகன், மற்ற மயில், மற்ற பாம்பு. அப்போ சொல்லியிருந்தேன். அப்போ சில பேர் எதிர்பார்க்குற 5 எதிர்பார்க்குறாங்க. 5 வராது. 5 4 1 தான் வருது. அப்போ மற்ற 8 வராது, 7 தான் வரும். அதனால் இப்போ சொல்லியிருந்தேன் முருகனும் மயிலும் இதுவும் உண்டு, பாம்பும் உண்டு. அப்போ இது இத்தியாசம். இத்தியாசம்னு சொன்னால் இத்தியாசம் சூரியன். மற்ற 2வது இத்திகாசம். இத்திகாசம் 2 பேர் இருக்கணும். அதாவது இத்திகாசம் நிலவு. நிலவு வெடிச்சிருக்குன்னு போட்டு இப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ சந்திரன் வெடிச்சிருக்குன்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ இப்போ சந்திரன் வெடிச்சிருந்தால் அவ வள்ளி தெய்வானம் சந்திரனில் இருக்கணும். வள்ளி தெய்வானன்னு சொன்னால் ஒன்று சின்ன இது உண்டு, அதாவது குழந்தை உண்டு. அப்போ இவ தாய், அதாவது பார்வதி. அதுதான் அது வள்ளி தெய்வானன்னு இருக்கிறான். அப்போ இதில் குழந்தை அந்த வாழைன்றவர். இவத்தான் அந்த வாழையாம் கண்ணி மனோன்மணி என்று. அப்போ இவ அந்த சித்தர்களோட தான் இருக்கிறார். அதாவது சந்திரன் வெடிச்சிருந்தால் ஒன்று அந்த இவ சின்ன இவனால இவ தூங்குவா. அதாவது ஒரு மாதம் கண்மலர் பூக்கும், ஒரு மாதம் கண்மலர் மறையும். அதாவது வெள்ளை கருப்புன்னு போட்டு இத்தியாசங்களில் எழுதியிருக்கு. அப்போ வெள்ளையாவார நேரம் கண்மலர் பூக்குது. அப்போ தூங்குகிற நேரம் கண்மலர் மறையுது. அப்போ கண்மலர் மறைஞ்சால் இருட்டாகுது. அதுதான் அந்த வெள்ளை கருப்புன்னு இத்தியாசங்களில் எழுதியிருக்கு. இவ அந்த வாழை என்ற சித்தர்களோட தான் இருக்கிறார். அதாவது இவ சொர்க்கத்தில் இருக்கிறார். சொர்க்கத்தில் இருந்து இவ சொல்கிறா பாவங்கள் செய்யாமல் புண்ணியம் செஞ்சு போட்டு வா. அப்போ பாவங்கள் செய்யாமலுக்கு புண்ணியத்தை மட்டும் செஞ்சு போட்டு, புண்ணியம்னு சொன்னால் புண்ணியம் மிருகங்களுக்கு உணவெடுத்து கொடுத்து அதிர ஆத்மா சந்தோஷம் அடுத்துக்கணும். அதே மாதிரி தானம்னு சொன்னால் தானம் மனிதர்களுக்கு யாருக்கு பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவை கொடுத்து அவங்களோட ஆத்மா சந்தோஷம் அடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இப்போ தர்மம்னு சொன்னால் இல்லாத இவங்களுக்கு அதாவது அது பண உதவி செஞ்சு அவங்களுக்கு அவங்களோட மனதை அதாவது ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும். அதுதான் பாவம் செஞ்சால் புண்ணியம் செய்யணும், புண்ணியம் செஞ்சால் தானம் செய்யணும், தானம் செஞ்சால் தர்மம் செய்யணும். அப்போ அன்னதானம் இந்த இடத்துக்கு சேராது, அது வேறு இடத்துக்கு தான் போகுது. அப்போ தான் அந்த சொர்க்கம் என்ற இடத்துக்கு இதாகலாம். அப்போ அப்போ அதில் தான் மோட்சமும் இருக்குது. அப்போ இவ அந்த சொர்க்கத்தில் இருக்கிறவ தான் இவ. அதாவது சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு இவ தான் வாழையாம் கண்ணி மனோன்மணின்றவர். அப்போ நான் சொல்லியிருந்தேன் 3 பேர் இருக்கின்ற. 3 பேர் ஒன்று 12 12ன்னு சொன்னால் 12 சூரியன். அப்போ இதுவும் 12, இதுவும் 12. அப்போ வள்ளி தெய்வான முருகன், வள்ளி தெய்வான 36.
36 சொன்னால் இன்னொரு 12 ஒன்று சேரணும். அதாவது இது வந்து மெஞ்ஞானம். இப்போ மனிதராக நம்ம வாழ்ந்து அந்த வாசியோகத்தை எடுத்து உண்மையான ஆன்மீகத்தை கண்டுபிடிச்சி உண்மையான அந்த இத்தியாசத்துக்கு போகணும். அதுதான் அந்த அப்போ தான் அந்த இவருக்குள்ளே போயிட்டு அடங்கலாம். இவர் ஒரு மனிதன் வந்து முருகன் ஆகலாம், அதாவது பெண் வந்து வள்ளி ஆகலாம், தெய்வானே ஆகலாம். அப்போ இதில் தான் வந்து அந்த இவர் அதே மாதிரி வந்து விஞ்ஞானத்துக்கு வராரு. விஞ்ஞானம் வந்து ஜீசஸ் வந்து விஞ்ஞானத்துக்கு வருது. விஞ்ஞானத்துக்கு வந்தோடனே அப்போ இன்னொரு 12 வந்து சேரணும். இந்த 12 தான் 48. அப்போ ஆகாயம் வந்து பகலாகணும், அப்போ இருட்டாகணும். அப்போ 24, 12 மணித்தியாலம் பகல், 12 மணித்தியாலம் இருட்டு. அப்போ அதில் வந்து 24. இதில் வந்து பூமி வந்து 24 மணித்தியாலம் சுற்றணும். அப்போ 48 தான் இத்தியாசத்தில் உள்ள கணக்கு. அதே பிறகு தான் இத்திகாசத்துக்கு வரணும். அப்போ இத்திகாசம் வந்து இத்தியாசம் சூரியன், இத்திகாசம் வந்து சந்திரன். அப்போ இதில் இருக்கிற கணக்கு தான் வந்து இத்தியாசம், இத்திகாசம், சொர்க்கம், அதே பிறகு வந்து நரகம், அதே பிறகு வந்து கலியுகம், அதே பிறகு ஆத்மா, அதே பிறகு ஜட்ஜி. இவனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 7 வந்து வருது. அதாவது வந்து